எப்படி சேர்த்து பார்க்கலாம். ஆயில் வந்து போட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஸோ ஆனியன், டமாட்டா, கொத்தமல்லி, புதினா வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஸோ நல்லா வந்து வதக்கிடுவோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வந்து வதக்கிட்டுங்க. நல்லா வந்து வதக்கிட்டுங்க. ஸோ பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து இது வந்து வதக்கிட்டுருவோம். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இது பண்ணணும். நல்லா வந்து வதக்கிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போடுறதுனால என்ன ஆகும்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த அரோமா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் வதக்கிட்டு பிறகு போடுறதுனால லைட்டாக வந்து ஆயிலும் வச்சுக்கோங்க. ஸோ பத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ பிரியாணி மசாலாஸ் வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து இது வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா வந்து ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதை பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசினஸ்ஸு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஒரு கிரேவி மாதிரி ஆன பிறகு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா லைம் வந்து புரிஞ்சிக்கலாம். லைம் வந்து புரிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா கடையில் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. ஸோ கர்டு வந்து வேணும்னா ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. 1/2 வந்து விட்டுக்கணும். ஸோ ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்து 2 டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கோங்க போதும். இதுவும் வந்து நல்லா வந்து வேகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
நல்லா கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ½ அன் ஹவருக்கு முன்னே ஊற வச்ச ரைஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்பே இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்படியே கழுவி போட்டிங்களா ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கியாக தெரியும் ரைஸு. ஸோ எப்பவுமே வந்து பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் கண்டினா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊட்டும். இது மாதிரி நார்மல் ரைஸ் கட்டினாக்கா நம்மளுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னே வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து ரைஸ் எல்லாம் போட்டுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து புலாவ் வந்து ரெடி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. பர்ஃபெக்டான புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான பர்ஃபெக்டான புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுடலாம். ரைத்தெல்லாம் கூட நான் வந்து ரெடி பண்ணுறது கிடையாது, நான் அப்படியே தான் சாப்பிடுவோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புலாவ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரவா வெஜிடபிள் கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரவை வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். ஸோ ரவை வந்து இப்படி வறுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வறுக்கல என்ன பண்ணால் ஒரு மாதிரி சிப்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம வறுத்து வந்து பெட்டது. ஸோ கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். அவ்வளோதான், நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இவ்வளோ பார்த்தா போதும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போடலாம். ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சி பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், ஸோ ஆனியனு, ஸோ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி லைட்டாக, ஸோ கொஞ்சம் பச்சை கடலைப்பருப்பு நல்லா வதங்கிடும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஸோ நல்லா வந்து வதங்கிடும். ஸோ டமாட்டா, ஸோ கொத்தமல்லி வந்து நான் இதிலே போட்டுக்கிறேன். ஸோ தட் இல்லைனா பசங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க. லாஸ்ட்டு போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் நான் இப்போ வந்து போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம், ஸோ இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து இதை வேக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பீன்ஸு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ நல்லா கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வறுத்து வச்ச ரவை வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்து சரி போயிடும். உப்பு பத்தலைன்னா இப்போ வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்மள வந்து வெயிட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியெல்லாம் வந்து மேலே வந்து ஏறி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இன்கேஸ் சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து அப்படியே எடுத்து போட்டுவாங்க. அதுதான் எண்ணெயில் போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது இறக்கும் போது வந்து போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கலக்கி கொடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிட்டு நம்ம போட்டுருக்கோம். சீக்கிரமாக வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து ஆகிடும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து வச்ச ரவை வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் வந்து உப்பெல்லாம் வந்து கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் நல்லா வந்து வெந்துடும். நல்லா வந்து வெந்துடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போ வந்து சில பேருக்கு வந்து உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்குது தண்ணி. எப்பயும் வந்து கிச்சடி வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அது ஆறின பிறகு கூட கொஞ்சம் லிக்விட் அந்த இது வந்து அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கூட உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இது வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கலாம். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது கிச்சடி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஷா. பார்த்தீங்கன்னா கிச்சடி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஆன பிறகு நீங்கள் வந்து பிளேட் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள் கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆச்சு இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் போட்டால் யாரையாவது அப்புறமா பருப்பு போட்டுருவோம். பருப்பு போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மிளகா வந்து போட்டுருவோம். ஸோ டமாட்டா வந்து போட்டுருவோம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி வச்சு அரைச்சிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பராக வந்து ரசத்துக்கு வந்து தேவையான மசாலா வந்து ருபியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வந்து ஸோ மசாலா வந்து நல்லா வந்த பிறகு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். எப்போ வந்து ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஆயில் தான் போட்டுக்கலாம். ஸோ ஆயில் வந்து போட்டு ஆயில் நல்லா காய்ச்சிருக்கு. கடுகு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எஸ்பெஷலி இந்த மழை காலத்தில் புளி காய்ச்சி மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ பெருங்காயம் ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ புளி கட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம வந்து ஒரு கொதி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேஸ் கட்டிடுங்க. ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரசத்துக்கு எப்பவுமே வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப ஆயிலும் போடக்கூடாது. லிமிட்டாக தான் இருக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ வந்து கேஸ் ஆஃப் பண்ணியிருப்பேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பரான பர்ஃபெக்டான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆனால் மிளகு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பக்கம்லாம் வந்து பபிள் கட்டுறது அந்த டைம் ஆஃப் பண்ணணும். பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு
டிஷ் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ண